வெல்கம் டு லாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா தோலை சீவிக்கலாம். தோலை எடுத்துகிட்ட பிறகு உடனே தண்ணியில் போட்டுடலாம், கலர் மாறிடும். இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணுறதுலாம் உங்கள் விருப்பம் தான். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு திரும்ப 2-3 முறை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் இருக்கும். இப்போது வேறு தண்ணி மாற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப குழைய வேகணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு 60% வெந்தால் போதும். அப்புறமா நம்ம மசாலாலாம் போட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால தான் 60% இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். முக்காப்பாக தான் வெந்திருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வடிகட்டி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தண்ணியெலாம் எடுத்துருங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான மசாலா பொருட்களாக நான் சொல்கிறேன். மிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ 1 கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா வீட்டிலேயே அரைச்சது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இல்லை 1.5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். மைதா 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம் உப்பு. அதனால் பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம சிக்கன் 65 செய்கிறோம்ல, அதே போல் உருளைக்கிழங்கு 65 இது ரொம்ப நல்லாயிருக்கும். சைவ 65ன்னு நீங்கள் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். அளவாக சேர்த்துக்கோங்க. காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். டேஸ்ட்டு வித்தியாசமாக அபாரமாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு பேட்சாக நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். நான் நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இன்னொன்று நான் இரும்பு கடாய் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் அவ்வளோவா அதனால் கொஞ்சம் ஒட்டுது அதில். நீங்கள் வேறு நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரிலாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா 2 பக்கமும் வெந்த பிறகு நல்லா முறுமுறுப்பாக ஆன பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெடிக்கும். 2லேருந்து 4 சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை சேர்த்திங்கன்னா அடிக்கடி சிக்கனை விட இதை தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை கொண்டே அதை ஈஸியாக நம்ம செய்யலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் கலர் கொடுக்காது. நீங்கள் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.